Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுங்கிற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்ட் வந்து பார்ப்போம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம்னா கூலும்ஸ் லா பற்றி பார்த்துருப்போம். கூலும்ஸ் லாங்கிறது எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ரெண்டு சார்ஜஸோட இன்ட்ராக்ஷன் பற்றி தான் சொல்லுது. இப்போ ரெண்டு சார்ஜஸ், அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆர், அதாவது டிஸ்டன்ஸை வந்து ஆர்ன்னுட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்குள்ள அந்த ரெண்டு சார்ஜஸோட இன்ட்ராக்ஷன் பற்றி தான் வந்து கூலும்ஸ் லா வந்து நம்மளுக்கு சொல்லிச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு சார்ஜஸ் வந்து அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆறுங்கிற அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறப்ப ஒன்று அதுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும், இல்லைனா அதுக்கு வந்து ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா ரெண்டு சார்ஜஸ் கிட்டக்க இருக்கிறப்ப அன்லைக் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகும், அதுவே லைக் சார்ஜஸாக இருந்தால் ரிப்பல் ஆகுங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு சார்ஜஸ் கிட்ட இருக்கிறப்ப நடக்கும். அப்படி ஒரு சார்ஜ் வந்து இன்னொரு சார்ஜ் கிட்ட இருக்கிறப்ப இன்னொரு பக்கத்தில் ஒரு சார்ஜ் இருக்குங்கிறது அந்த இன்னொரு சார்ஜுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற டவுட் வந்து மைக்கேல் ஃபாரடேக்கு வந்து வருது. இவர் ஒன் ஆஃப் தி பிசிக்ஸ். இந்த மைக்கேல் ஃபாரடே வந்து அப்போ அவருக்கு அந்த டவுட் வந்ததுனால தான் அவர் புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாரு. அதான் கான்செப்ட் ஆஃப் ஃபீல்ட். ஃபாரடே வந்து என்ன சொல்கிறாருன்னா எவ்ரி சார்ஜஸ் இந்த யூனிவர்ஸ் க்ரியேட் ஆனதுலேருந்து நிறைய சார்ஜஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த சார்ஜஸை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஒரு சார்ஜ் கிட்ட இன்னொரு சார்ஜை கொண்டு வர்றப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் தான் வந்து அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை பற்றி தெரியணும்னா அதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்கிறது இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னுட்டு மைக்கேல் ஃபாரடே வந்து சொல்கிறாரு. இந்த இதுலேயே வந்து நிறைய ஃபோர்ஸஸ் வந்து டீல் ஆகுது. எலக்ட்ரிக் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், இதை மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்து க்ரியேட் ஆகுது. ஆனால் இங்கே நம்ம ரெண்டு சார்ஜஸை பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் அந்த ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் வந்து என்னென்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தோம்னா த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் P at a distance R from the point charge Q is defined as the force that would be experienced by a unit positive charge placed at that point P is given by நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபார்முலாவோட அந்த டெஃபினிஷனோட விளக்கம் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நான் கன்சிடர் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது Pன்னுட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல எனக்கு ஒரு சார்ஜ் இருக்குது. அது எய்தர் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நான் எடுத்திருக்க சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த சார்ஜுக்கும் அடுத்தது இந்த Pங்கிற பாயிண்ட் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆர்ன்னுட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து க்ரியேட் பண்ணும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அந்த Pங்கிற பாயிண்ட் வந்து எதிர்கொள்ளுதுங்கிறது தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த Pங்கிற பாயிண்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வைக்கிறேன். அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்னென்னா யூனிட் பாசிட்டிவ் சார்ஜுங்கிறப்ப அது எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ண போகிறது இல்லை. இப்போ இந்த ப்ளஸ்ஸுங்கிற சார்ஜ் மட்டும்தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. இப்போ நான் அந்த Pங்கிற பாயிண்டில் இன்னொரு சார்ஜ் வைக்கிறப்ப அந்த இன்னொரு சார்ஜ் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபீல் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. E is equal to 1/4/ε0 Q into Q divided by R square இந்த ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னென்னா 1/4/ε0 Q divided by R square into R cap. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு சார்ஜ், அந்த சார்ஜுக்கும் ஒரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணுறேன் P. அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த சார்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து R. இப்போ அந்த பாயிண்ட் Pயில் வந்து நான் இன்னொரு சார்ஜ், அதாவது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறேன். அப்படி யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறப்ப அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபீல் பண்ணுது, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. 1/4/ε0 into Q divided by R square into R cap.
அதுவே இந்த இடத்துல வந்து இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, E இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை Q0 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம Q1 Q2ன்னுட்டு 2 சார்ஜ் வந்து கன்சிடர் பண்ணுவோம் கூலும்ஸ் லால, கரெக்டாக? அந்த Q1 Q2ங்கிறதுல Q1னை Qன்னுட்டு நான் வச்சுக்கிறேன், Q2வை நான் Q0ன்னுட்டு எடுத்துக்கிறேன். Q0ங்கிறது என்னென்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ். அதனால அந்த Q0ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா கிடச்சா, அதாவது ஃபோர்ஸோட ஃபார்முலாவில் Q0 டிவைட் பண்ணனா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா கிடச்சிரும். ஆமாம், கரெக்டு தான். ஏன்னா ஃபோர்ஸோட ஃபார்முலாவில் வந்து Q இன்ட்டு Q0 டிவைடட் பை இந்த Q0 டிவைட் பண்ணுறப்போ Q0 கேன்சல் ஆயிரும். வேணா அதை கூட செஞ்சு காமிச்சிடுறேன். நம்மளுக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது, 1 டிவைடட் பை 4 எப்சிலான் நாட் இன்ட்டு நம்ம இதை கன்சிடர் பண்ண 2 சார்ஜ் என்னென்னு பார்த்தோம்னா Q இன்ட்டு Q0 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இப்போ நான் இதை ஒரு Q0ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு Q0 எனக்கு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குது, 1/4 எப்சிலான் நாட். அது இந்த இடத்துல இருக்குது, 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு Q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா கிடச்சிச்சு. அதனால தான் ஃபோர்ஸையும் Q0ஐயும் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணுறப்ப எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா கிடச்சிச்சு. இப்போ எனக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இது மூலமாக கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த டெஸ்ட் சார்ஜோட வேல்யூவும் எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q0 இன்ட்டு ஈன்னுட்டு எனக்கு இன்னொரு ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஃபோர்ஸுக்கு இன்னொரு ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோர்ஸோட இன்னொரு ஃபார்முலா என்னென்னா Q0 இன்ட்டு ஈங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஃபோர்ஸுக்கு வந்து பார்ப்போம். இதில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஆர் கேப்புன்னு இருக்குது. ஆர் கேப்புங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு யூனிட் வெக்டார். அது எதுலேருந்து பாஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா Qங்கிற அந்த சார்ஜில் இருந்தால் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ட், அதாவது Pங்கிற சார்ஜுக்கும் அதுக்கப்புறம் Pங்கிற அந்த பாயிண்ட்டுக்கும் Qங்கிற அந்த சார்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டார் தான் வந்து இந்த ஆர் கேப். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு டைரக்ஷனையுமே சொல்லும், அதுக்கப்புறம் மேக்னிடியூடையும் சொல்லும். மேக்னிடியூடு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த வெக்டாங்கிற இந்த ஃபார்முலா. அடுத்து டைரக்ஷன் சொல்கிறது இந்த இடத்துல இருக்குது. நம்மளுக்கு டைரக்ஷன் வந்து சொல்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனை வந்து சொல்லணும்னா அதை எதை வச்சு சொல்லலாம்னா, அந்த சார்ஜோடைய பாசிட்டிவ் சார்ஜா இல்லை நெகட்டிவ் சார்ஜாங்கிறத வச்சு நம்ம சொல்லிடலாம். பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா அதோட டைரக்ஷன் வந்து அவுட் சைடில் இருக்கும், இங்கே கொடுத்துருக்க டைரக்ஷன் மாதிரி. இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் Q இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது கொடுத்துருக்க சார்ஜ் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டுமே வந்து அவுட் சைட் தான் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுபடியே இங்கேயும் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, அதோடைய டைரக்ஷன் அவுட் சைடு வந்து இருக்குது. அதுவே ஒரு நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிறப்ப அதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இன்வெர்ட் உள்ளக்க வர்ற மாதிரி இருக்கும். இங்கே செகண்ட் டயக்ராமில் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்வெர்ட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்தது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் மொத்தம் 2 டைப்ஸ். அந்த 2 டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் அதுக்கப்புறம் அதோட டைரக்ஷன் எல்லாமே சேமாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அதோட டைரக்ஷனும் எல்லா சைடுமே வந்து சேமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதோடைய மேக்னிடியூடுமே எல்லாமே சேமாக இருக்குது. ஏன்னா பார்க்குறதுக்கு அதோடைய லென்த் எல்லாமே சேமாக இருக்குது, அதோட டைரக்ஷனுமே சேமாக இருக்குது. அதுதான் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுவே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா டைரக்ஷன் வந்து சேமாக இருந்தாலும் அதோட மேக்னிடியூடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே பாருங்கள், டைரக்ஷன் எல்லாமே ஒரே சைடு தான் இருக்குது, ஆனால் அந்த லைனோடைய லென்த் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் லைனோட லென்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதோட மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால தான் லைனோட லென்த்துமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போனா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே சேமாக இருக்கும். அதுவே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா மேக்னிடியூடும் டிஃபராக இருக்கும், அதுக்கப்புறம் அதோடைய மேக்னிடியூடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டைரக்ஷனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற டாபிக் வந்து எண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம்.
இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட மெயின் பர்பஸ் வந்து முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட மெயின் பர்பஸ் என்னென்னா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோடைய ஏரியா, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுதுங்கிறத யூஸ் பண்ணி அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனோட டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் ஆர் விஷுவலைஸ்டு பை தி கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸுங்கிற அந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு மெயின் திங்காக இருக்கிறது என்னென்னா, அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு மெயின் திங்காக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட கான்செப்ட் தான். They form a set of continuous line which are the visual representation of electric field. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் கண்டினியூஸ் லைன் பார்த்தோம்னாலே தெரியும். இந்த டயக்ராம் வந்து பார்ப்போம். இதில் வந்து செட் ஆஃப் கண்டினியூஸ் லைன், நிறைய செட் ஆஃப் கண்டினியூஸ் லைன் வந்து இருக்குது. இந்த செட் ஆஃப் கண்டினியூஸ் லைன்ஸ் வந்து ஒரு விஷுவல், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் சம் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ், ஒரு குறிப்பிட்ட ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் பார்த்தோம்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜில் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு நெகட்டிவ் சார்ஜில் எண்ட் ஆகும், இல்லைனா ஒரு இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே இருக்கிற டயக்ராம் வந்து பார்ப்போம். இது கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜில் இருந்தால் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஆகி அவுட்வேர்ட்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ அவுட்வேர்ட்ஸாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பக்கத்தில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அங்கே போய் எண்ட் ஆயிரும். இங்கே பக்கத்தில் நெகட்டிவ் சார்ஜ் இல்லை. இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சார்ஜ் இல்லாதனால அது இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனோட கான்செப்ட். இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனோட கான்செப்ட் வந்து எண்ட் பண்ணிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் அதை சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ்